சமுதாயத்திலே கூப்பிடுற வழக்கம். ஆழ்வான் சொன்னா யார் யாரு? குலத்தாழ்வான், ஆழ்வான், அனந்த ஆழ்வான் என்று ஆழ்வான் ஆழ்வான் எல்லாம் ஆழ்வான் சொன்னால் அதுக்கு இங்குள்ள வந்து ஆச்சாரியரை குறிக்கும். ஆழ்வார் என்று சொன்னால் அது ஆழ்வார், பெரியாழ்வார், பெரியாழ்வார் முதலானவர்களை குறிக்கும். இந்த இவருக்கு இன்னுக்கு இவ்வளவு வித்தியாசம். அதுபோல கம்மநாட்டிலே பிறந்து கம்மநாட்டில் இருந்தவன் கம்மநாட்டு ஆழ்வானாக ஆனான். ஏனென்றால் இந்த கம்பராமாயணத்தை ஆதரித்தது அங்கீகரித்தது நாதமிகள். ஆகையால் நாதமிகள் காலத்திலே இந்த கம்பராமாயணமானது ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்றப்பட்டது. ஆயாசனிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாகமண்டலம் இது. நிறைய வால்மீகி ராமாயணம் 12,000 ஸ்லோகங்கள், வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். 1000 ஸ்லோகங்கள் ஒரு எழுத்து, காயத்ரி எழுத்து 24 எழுத்துக்கள். அந்த 24 எழுத்துக்கள் கேட்டால் 24 அக்கரங்கள் வரும்படியாக வால்மீகி ராமாயணம். அதை சுருக்கினான் கம்மன் 12,000 பாடுகிறார். இது முழுக்க முழுக்க தமிழ் அறிந்தவர்களுக்கு, தமிழிலே நல்லா வல்லவர்களுக்கு மிக சுலபமான மிக அழகான ஒரு காவியம் இந்த கம்மநாட்டு ஆழ்வான் கம்பராமாயணம். கம்மன் அருளினாலே அதற்கு கம்பராமாயணம் என்று பெயராக ஏற்பட்டது. அந்த கம்பராமாயணத்தை என்று ஒரு அற்புதமான ஒரு பாசுரங்கள் பாடல். இதில் என்ன விஷயம் என்றால் இது ஒவ்வொரு பாடல் எடுத்தாலே 12,000 பாடல்கள், சுமார் 12,000 பாடல்கள் மொத்தம். அதிலே சுமார் 1,500 பாடல்கள் எனக்கு மனப்பாடம். நாராயணம் போலே கம்பராமாயணம் எனக்கு ஒரு மனப்பாடமா நான் அவசரிச்சுருக்கேன். ஆனால் பல இடங்களில் உபயோகம் பண்ணிருக்கேன். அங்கெல்லாம் அங்கங்கே ராமாயணத்துல வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம் என்று காப்பியம் என்று ராமாயணம், அதுக்கப்புறம் எழுத்தட்டம் எழுதிய மலையாளத்தில் எழுதிய ராமாயணம், அதற்கு பிறகு திரு ராமாயணம், எத்தனை ராமாயணங்கள் இருந்தாலும் ஆங்காங்கே சில பாசுரங்கள், சில பாடல்கள், சில சொல்றேன். ஆனால் இது எனக்கு பெரிய வாய்ப்பு. கம்பராமாயணத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேன். கம்பராமாயணத்திற்கு சில பாடல்களுக்கு ஒரு பாடல் எடுத்தால் ஒரு நாள் அவ்வளவு விசேஷமான அர்த்தங்களுக்கு முழுக்க இந்த கம்பராமாயணத்தில் பல இடங்களில் லைட்டான் என்பதை காட்டுகிறான் கம்பன். அது மட்டுமல்ல, என்னென்ன சொல்லுகிறதோ அது அத்தனையும் கம்பன் காட்டுகிறான். ஆகியவை கம்பன் அனுபவிக்கிறோம். அதுபோல திருவள்ளுவரும் தான். ஏனால் பல இடங்களிலே 1330 குறள், ஒவ்வொரு 133 அதிகாரம், ஒரு குறள் ஒரு 10 பாடல்கள் ஒரு அதிகாரம், 133 அதிகாரம். அதிலே பல இடங்களிலே பெருமான் சர்வேஸ்வரனான பெருமானை பெருமைகளை பேசினான் திருவள்ளுவன். வள்ளுவன் என்பது ஒரு வகுப்பு, ஒரு பிரிவு. எப்படி வள்ளலர் என்று திருவையாழ்வாரை சொல்லுகிறோம், அதுபோல வள்ளுவன் என்றால் பறையறிஞர் என்பது வள்ளுவர் என்று. அந்த வள்ளுவர் திருவள்ளுவர் என்று திரு என்று அடிப்படை எடுத்து அந்த திருவள்ளுவரும் நம்முடைய பாடல்களிலே காட்டி இருக்கலாம். இப்படிப்பட்ட பெருமைப்படுத்த ராமாயணத்தை நம்முடைய ஸ்ரீமான் ராமதாசன் அவருடைய குடும்பத்தார் மற்றும் எல்லாருமே இவர்களிடம் 12 வருடங்கள் காலட்சேபம் கேட்டவர். அவருடைய பெரிய முயற்சியினாலே சொல்லுவது இதுதான் முதல் முறையாக 10 நாட்கள் இருந்து உபதேசிக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் உடனே இங்கே வந்துருப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்துருவோம். அதனால எழுதி
அதுக்கப்புறம் பாயாசம் ஆண்டாடி அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு கேட்கலாம். பெருமாள் எவ்வாறு இங்கே வரும்பொழுது அந்த உபன்யாசத்தை நிறுத்திட்டு எவ்வாறு நான் தெரிவிக்கணும், நீங்களும் தெரிவிக்கணும். எவ்வாறு எழுதும்போது இங்கே எழுதும்போது எந்த நேரத்தில் எழுதுறோ அந்த நேரத்தில் உபன்யாசத்தை நிறுத்தி எவ்வாறு எழுத்து மீண்டும் ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் சொல்வதற்காக அதை எவ்வாறு கலாச்சாரமாக உங்களோடு சேர்ந்து நான் பெற்ற அனுபவத்தை உங்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் அமர்ந்திருக்கிறேன். நான் ஞானி என்றோ எல்லாம் அறிந்தவன் என்றோ எங்களுடைய எண்ணத்திலே இல்லை. உங்களோடு நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உபன்யாச தொகுதி. இந்த ஸ்ரீராமாயணம் என்பது வேதமே ஸ்ரீராமாயணமாக ஆயிற்று. வேத வேதே அரே புன்சி ஆரே தசரதாத்மனே. நாளைக்கு உபன்யாசத்துக்கு வரும்போது தயவு செய்து எல்லாரும் என்ன பண்ணணும், மூஞ்சி எழுதி நெத்தியை இட்டுட்டு பஷாவாம். என்ன இப்படி இருந்தா எனக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்தா எனக்கு மேல ஓடும். நான் எவ்வளவு பஷா வேணும், மகிழ்ச்சியா வேணும், அதே மாதிரி கேட்கலவா நீங்களும் அம்மா அம்மா ரெண்டு சாயங்காலம் நெத்தி எட்டு வரும். ஏன்னா உடம்பு ஒரு திரும்ப உங்களுக்கு சாப்பாடுகளில் நெட்டு மதியானம் நிறைய வெற்றி கிடைக்கிறது. ஆகினாலே நியமனம் கூட. ஆக இந்த ஸ்ரீராமாயணம் என்பது வேதமே ஸ்ரீராமாயணமாக ஆயிற்று. வேதமே ஸ்ரீராமாயணமாக ஆயிற்று. அந்த வேதத்தினாலே சொல்லக்கூடிய பரமாத்மா யாரு? அவர்தான் சிவபதியான நாராயணன். உயர்வான பரமாத்மா என்று சொல்லுகிறது. இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எல்லா பொருள்களை காட்டிலும் விலட்சணமானவர். இந்த பொருள்கள் எல்லா தேவர்களுக்கா மனிதர்களுக்கா திரியங்களுக்கு விளங்குவதற்கு ஆவணங்களுக்கு அத்தனை காட்டிலும் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தவன். அவன்தான் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்தவனான சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக பிறந்தான். அப்ப வேதம் ராமாயணமாக ஆயிற்று. வேதனாலே சொல்லப்படக்கூடிய பரமாத்மா ராமனாக ஆவன். வேத வேதே பலே புத்தி யாரே தசரதாத்மனே. வேத பாரேதாசி. அந்த வேதம் என்ற வேத புருஷன் அப்படின்னா அந்த வேத புருஷன் தான் வால்மீகி. வேதத்தை சொன்னவன் சொல்லப்படும் வால்மீகி, சொல்லப்படுவான் சிவபதியான பெருமான். அவனை சொல்வது வேதம். அப்படி இந்த இடத்துல ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி பகவான் வேதம் சாட்சாத் ராமாயணாத்மா சாட்சாத் ராமாயணமாக ஆயிற்று என்னுடைய புராதன குணாத்மா. அப்படிப்பட்ட ஸ்ரீராமாயணத்தில் இவ்வளவு திருவேணமுடைய ஸ்ரீராமாயணத்தில் நம்மளால் இவ்வளவு அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு அனுபவிப்போம். ஆனால் ஒன்று, ஸ்ரீராமாயணம் என்பது ஒரு பெரிய வேதம். இதிலே ஸ்ரீமத் பாகவதம் என்பது இதை காட்டும். இது ராமாயணம் என்பது நம்முடைய அறிவுக்கு விஷயம். நான் எப்படி நடந்து கொள்ளவானும் எப்படி வாழ்வானும் என்று நமக்கு நடத்தி காட்டியது ராமாயணம். நமக்கு சொல்லி காட்டியது காட்டும். இது அறிவுக்கு விஷயம், கண்ணனிடமான விஷயம், பரமாத்மான விஷயம், அனுபவத்திற்கு விஷயம், ஞானத்துக்கு விஷயம் ஸ்ரீராமாயணம். அனுஷ்டானத்துக்கு விஷயம் ஸ்ரீமத் பாகவதம் கண்ணனிடமான விஷயம். அது அவர்களாலே சரித்திரத்திலே அவதாரங்களது விடயமான சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்தை சரித்திரங்கள் இருந்தாலும் பிரதானமாக இந்த வேதத்துடைய அர்த்தங்கள் எல்லாம் உபநிஷத்துக்கள் சொல்கின்றன. அந்த உபநிஷத்துடைய அர்த்தங்களை எல்லாம் புராணங்கள் சொல்கின்றன. அந்த புராணங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் இதிகாசங்கள் சொல்கின்றன. இது இரண்டு இதிகாசம் இப்படி நடந்தது என சொல்வது இதிகாசம். அப்படி இதிகாசமாக இரண்டு மகாபாரதம் ஒன்று ஸ்ரீராமாயணம் நடக்கிறது. இந்த ஸ்ரீராமாயணத்தால் திரையிருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது
உருவானவன் ஏற்றம் சொல்லுகிறது. உருவானவன் யாரு? மகாபாரதம். ராமாயணம். அப்போ இந்த ஸ்ரீராமாயணம் என்பது வேதம் என்று நாம் கொண்டாடும். இதுவே முக்கியமாக இந்த ஸ்ரீராமாயணத்திலே கருத்து ஒரு வகையில் சொல்லணும்னா தர்மமூர்த்தியான ஸ்ரீராமாயணம் ஸ்ரீராமன் தர்மமூர்த்தி தர்மேன எது பெருமானை அடைவதற்கு நமக்கு தடையில்லாமல் அயனிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதற்கு பெயர் தர்மம். அதைத்தான் நம்ம சனாதன தர்மம் நம்ம இருப்பதற்குள்ளேயே மிகவும் இலக்கணமான சனாதன தர்மம். தர்மம் என்ற சனாதன தர்மம் அப்படிதான் நம்முடைய கொள்கை. மதம் கொள்கை மதம் சொல்ல வேண்டாம். கொள்கை அந்த கொள்கை ஒவ்வொரு ஸ்ரீராமாயணம் என்பது ஒரு சில நாம் சொல்லிப்போம். இந்த ஸ்ரீராமாயணத்தாலே ஆக்கப்படக்கூடிய ஒரே வரி என்ன சொல்லணும் அப்படின்னா தர்மம் என்பது எது, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும், அதனாலே என்ன பயன் கிடைக்கும் என்ற மூன்று தர்மம்னா யாரு, தர்மம்னா என்ன, தர்மத்தை கடைபிடித்தவன் யாரு, அந்த தர்மத்தை கடைபிடித்ததனாலே பெற்ற பயன் என்ன என்கிற மூன்று இங்கே பிரதானமான இதுவும் தனக்கு எதிரியாக நின்றவன் சொல்லாமையை விட்டு கமலமாக கமக்கார் சுக்ரீவன் ராமன் சொல்றேன். சுக்ரீவன் என்னமா அப்ப சுக்ரீவன் பயப்படணும், பயப்படணும். ஆனால் தர்மங்கள் தெரியாமல் அவருடைய உடலை பார்த்து அவருடைய நிலை பார்த்து அவருடைய சொல்வார்த்து தூயவன் என்று சொல்லுகிறான். யாரு? ஆத்மவன். போய் சுக்ரீவன் சொல்றான். அப்போ அதனை சுக்ரீவன் ராமபிரானை ஆடி ஆட்களோ என்று நினைத்த சுக்ரீவன் ஒரு வார்த்தை சொல்றான். தர்மம் நீ அல்லது ராமபிரானே, தர்மம் நீ அல்லது உன்னை தவிர வேறு ஒரு தர்மம் உண்டோ? வேறொரு தர்மமில்லா இல்லை. நீதான் தர்மத்தை சுக்ரீவன் சொன்னவன். எப்போ அவரோட நட்பு ஏற்பட்ட ராமாயணத்திலே அர்த்தம் எது அப்படின்னா திரும்பி சொல்றேன். தர்மம்னா என்ன, தர்மத்தை யார் கடைபிடித்து காட்டினார்கள், அந்த தர்மத்தினாலே என்ன பயன் விளைந்தது, இந்த மூன்று அதிலே தர்மம் யாரையோ ராமபிரான். அப்ப தர்மம் அடுத்ததாக இறுதியாக இருந்தான் வாலி, சுக்ரீவனுடைய அண்ணா வாலி. அவன் என்று சொன்னான், அவரும் சொல்றான், உண்டேனும் தர்மமே உருவாடைய தர்மத்துக்கு ஏனென்றால் தர்மம் என்பது ஒரு பண்பு. அந்த பண்பு எப்படி தெரியும்? யார் நல்லவர் கெட்டவர் எப்படி தெரியும்? அவர் சொல்லுகின்ற சொல், அவர் செய்கின்ற செயல், அவர் நடக்கக்கூடிய நடைமுறை பாவனை, இதை வச்சுதான் நீங்க கெட்டவர் சொல்லலாம். அதுபோல தர்மத்துக்கு ஒரு உருவம் கிடையாது. இனிப்பு இனிப்பு உண்டா? அந்த இனிப்புக்கு கற்கண்டி இனிக்கும் கற்கண்டி இனிப்பா கசமா இனிக்கும். எப்படி தெரியும்? கற்கண்டை வச்ச கற்கண்டி இனிப்பா இல்ல, அந்த பேப்பர் பின்னாடி ஒரு கற்கண்டை வச்சா அது இனிக்குமா? இல்ல. அந்த கற்கண்டை எடுத்து சுவைத்து பார்த்து அந்த ஒளி இனிமையாக இருக்கிறதுனால கற்கண்டு சுவையாக இருக்குது. அதுவே பாகக்காய். பாகக்காய் என்ன கசப்புலையா?
பார்ப்பதில்லையா இல்லை அது வாயிலே அதனுடைய சுவை ஆகத்தாய் கசக்கிறது. அப்போ கசப்பு என்பதற்கு ஒரு உருவம் கொடுப்போம், இனிப்பு என்பதற்கு ஒரு உருவம் கல்கண்டு. அதுபோல தர்மம் என்பதற்கு ஒரு உருவம் கொடுத்தால் அது ராமபிரான். அப்படி அதாவது அந்த உண்டு எனும் தர்மமே தர்மம்ங்கிறதுக்கு ஒரு உருவம் நீர்தான் என்று சுக்ரீவாலி சொன்ன வார்த்தை. இந்த வாலி அழகா பின்னாடி சொல்ல இது வாலி சுக்ரீவன் சொல்றான். வாலி நேரடியாக ராமனை சொன்னால் இப்ப வாலி சுக்ரீவனை பார்த்து சொல்றான், ஏ ராமா, ஏ சுக்ரீவா, என்னுடைய தம்பியே, அரைகடல் ராமனாகி அறநெறி இருக்க வந்தது. அரைக்கடல் அதாவது சலங்கை கூட்டிய திருவடி தாமரைகளை உடைய ராமனியா அறநெறி நிறுத்த இந்த தர்மத்தை இந்த உலகத்திலே நிலை நிறுத்த பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்மசந்தாமராத்தாய சம்பவாமி யுகேவியன் கண்ணன் பெருமான் ஏதே சொல்றாங்க. அப்ப அறநெறி இதுதான் தர்ம நெறி. வேதம் என்பது ஒரு ஒத்தருக்காக தனிப்பட்டது அல்ல. இவரெல்லாம் பேசணும், இவரெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வேதம் என்பது வாழ்க்கை முறை. சன்னதிக்கு போறோம், நம்ம பாட்டுக்கு நேர போய் பக்கத்துக்குள்ள உள்ள போயிட முடியுமா? ஆச்சாரிய புருஷனா இருக்கலாம், 4 வேதம் படிச்சிருக்கலாம், 4000 படிச்சிருக்கலாம், பெரிய எல்லாம் மூச்சுப்படி தத்துவத்திலே அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய லெவல் எது, என்னுடைய முறை எது, அந்த வாசப்படியோடு இருக்குது. அதுக்கு மேலே உள்ள போகிறதுக்கு எனக்கு அருகதை உண்டா? படிச்சிருக்கலாம், 4 வேதம் படிச்சிருக்கலாம், 8 வேதம் படிச்சிருக்கலாம், 5 வேதம் படிச்சிருக்கலாம், புராணம் படிச்சிருக்கலாம். ஆனாலும் அந்த வாசப்படி தாண்டி என்ன போக முடியுமோ? அது கர்ப்ப கிரகம் என்பது அந்த அக்ஷயாருக்கு மட்டுமே உண்டு. அவர்கள் ஆச்சாரிய புருஷராக ஆக முடியுமா அப்படின்னா அது ஆக எனக்குன்னு ஒரு தகுதி உண்டு, ஒரு எல்லை உண்டு. அதுபோல அவர்களுக்கு ஒரு எல்லை உண்டு. பொதுவாக அதுக்கு போல இப்ப எதுவுமே இருக்குமே நம்ம ஆற்றுலயே சொல்லணும். இப்போ நகரங்கள்ல செருப்பு போட்டு தடை பண்றான், ஆற்றுக்குள்ள செருப்பு போட்டு நடக்கிறான். நம்ம செருப்பு வாசப்படியோடு சரி, அது ஏன்னா அது வெளியில போறது பல விதமான இடைஞ்சல்களாக வந்து அதை மிதிச்சுட்டு உள்ள போய் போட்டுக்கணும். நம்ம அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கா இல்லையா? அந்த செருப்பு நம்ம சமயரூபத்துக்கு வருமா? நம்ம போற செருப்பு தானே, நம்ம செருப்பு தானே. அப்போ நம்ம செருப்பு தான், நம்ம போட்டுக்கிற செருப்பு தான், நல்லா விலை உயர்ந்த செருப்பு தான், 2000 ரூபா 3000 ரூபா செருப்பு தான். ஆனால் அது எங்க இருக்கணும்? வாசப்படியோட. அதுக்கு மரியாதை அவ்வளவுதான். அது வாசல் உள்ள ஒரு மனம் தள்ளி கொண்டு வருவோம். ஆனால் நகரத்தில் என்ன பண்றார்? அதுக்கு ஒரு பாத்ரூமுக்கு ஒரு செருப்பு, வாசலுக்கு ஒரு செருப்பு, வீதி ஒரு செருப்பு, வாக்கிங் ஜாக்கிங் போடுற ஒரு செருப்பு வச்சுக்கிறான். எதுக்காக சொன்னேன்? அது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்தாதான் மதிப்பு இல்லையா? அதுபோல இந்த இப்படி சொல்றேன். அதுபோல அறநெறி இது தர்மம் அப்படின்னு ஒரு உருவம் கொடுத்தால் அந்த உருவத்துக்கு பெயர் ராமன் என்கிறான். யாரு? வாலி சுக்ரீவனை பார்த்து. முதல்ல சொன்னது வாலி ராமனை பார்த்து, இரண்டாவது சொன்னது தன்னுடைய தம்பியான சுக்ரீவனை பார்த்து. அதற்கு மேலே இதே வாலி தன்னுடைய மனைவியான தாரையிடம் சொன்னான். இதெல்லாம் வாலி வர முடிந்த பிறகு அது பின்னாடி வரும்போது சொல்றாங்க. முதல்ல போட்டி கொடுத்தாரு. அப்ப வாலி தாரையிடத்தின் மனைவியான தாரையிடம் சொல்றான், தர்மமே தவிர்க்குமோ தன்னைத்தான் ஆரோ. தன்னைத்தான் ஆறு பரோபரத்தில் இருக்கக்கூடிய சேப்பதியான பெருமான் தான் தன்னை தர்மத்தை காப்பதற்காக, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, தர்மத்தை வழிகாட்டுவதற்காக, தர்மத்தினுடைய நெறியை தெரிவிப்பதற்காக ராமனாக அவதரித்தான் என்று வாலி தாரையிடம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான வார்த்தை. அப்போ சுக்ரீவன் சொன்னான், வாலி சொன்னான், வாலி சுக்ரீவன் சொன்னான், வாலி தாரையிடம் சொன்னான். எதற்காக அப்படின்னா இதை தவிர அனுமான் பல இடங்கள்ல
அனுமான் வாயிலாக தர்மத்தை நடைபிடிப்பவன் யாரு? ராமன். சீதை வாயிலாக, மாரீச்சன் வாயிலாக, மாரீச்சன் முதற்கொண்டு சொல்றான் ராமபிரான் அப்படிப்பட்டவன், தர்மத்தை கடைபிடிக்க வந்தவன், நீ அதர்மமே வடிவானவன் என்றெல்லாம் பின்னாடி வரப்போது. அப்போ வரும்போது பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த கம்பராமாயணம் எப்படி அமைந்திருக்கு. இப்போ கம்பராமாயணத்துடைய வரி என்ன? ஒரு வரியில் சொல்ற என்ன வரி? தர்மம் என்பது என்ன, தர்மத்தை கடைபிடிப்பது எப்படி, கடைபிடித்தவன் யாரு, அந்த தர்மத்தை கடைபிடிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மை. இந்த 3 விஷயங்கள் தான் பிரதான உயிர் நாடியார். அப்ப இந்த ராமாயணமுக்கு என்ன சொல்றது? தர்மத்தை தான் சொல்லுகிறது அப்படின்னு தெரியும். அப்புறம் இந்த கம்பராமாயணம் எப்படி இருக்கு? கரைசரி காண்டவேழு, 7 காண்டங்கள் நிறைந்தது இந்த கம்பராமாயணம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், உத்தரகாண்டம் என்று 7 காண்டங்கள். அதாவது 7 அப்படின்னா இந்த 7 காண்டங்கள் நம்ம உடம்புல எத்தனையோ நாடிகள் இருக்கு. அதில் பிரதானமாக இருப்பது 7 நாடிகள், சப்த நாடிகள். நாடிகள் தான் உள்ள இருக்கக்கூடிய விஷயம். அந்த காலத்துல நாடியை பார்த்தா வைத்தியம் பார்ப்போம். நாடியை கையில் பார்த்தா டாக்டர், இது பார்த்தா உங்களுக்கு மனசுத்தல் இருக்கு, தலைவலி இருக்கு, கைவலி இருக்கு, காவிரி இருக்குன்னு டாக்டர் நாடியை பார்த்துருவோம். அதை வைத்து தான் நாடி ஜோதிடம்னு சொல்றோம். அதில் கூட அகத்தியர் நாடி ஜோதிடம் சொல்றோம். அது கூட 7 நாடிகைகள் தான் பிரதானம். நாடிகை அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தினுடைய நுனிப்பகுதியில் ஒரு பகுதி. அது தவிர எம்பெருமான் ராமாயணத்தாலே சொல்லப்படுவான் யாரு? ராமன் தானே. அந்த ராமன் கொண்டாடின பெருமாள் யாரு? ரங்கநாத். அவன் இருக்கிற ஊரு ஸ்ரீரங்கம். அவன் இருக்கிற ஊருக்கு பேரு எது? அவன் இருக்கிற பிரகாரம் சப்த பிராகார மத்தியே, 7 பிரகாரங்களுக்குள்ளே நடுவே. நீங்கள ஸ்ரீரங்கத்தில் எல்லாருக்கும் முதல் பிரகரணம், முதல் எம்பெருமான் எழுக்கக்கூடிய கர்ப்பகிரகத்தை சுற்றி ஒரு பிரகாரம் இருக்கு. அது யாராலையும் போக முடியாது. அது ரொம்ப அந்தரங்கமாக இருக்கிறவா, பெருமாளுடைய பாதுகாப்பாக இருக்கிறவா, வெங்கிரிவராக இருக்கிறவா அங்கே போகிறோம். அடுத்ததாக 2வது பிரகாரம் இருக்கு. அதுதான் பகல்பத்து நடக்கிற பகல்பத்து அர்ஜுன மண்டபம். அது இருக்கிற 2ஆம் பிரகரணம். அதுக்கு அடுத்ததாக இருப்பது தான் திருமழியாழ்வார் எழுக்கக்கூடிய மணல் வெளி. அந்த பக்கம் முதலாளி வசதி, அந்த பக்கம் திருமழியார் வசதி, இப்படி அந்த சுற்றில் நம்மாய் வசதி. இதெல்லாம் 3ஆம் பிரகாரம். அதுக்கு அடுத்ததாக 4ஆம் பிரகாரம் ஆயிரக்கால் மண்டபம், எம்பெருமானா சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, தாயார் சன்னதி. இந்த பிரகரணம். அடுத்தது 6வது பிரகரணம், 6வது பிரகாரம் அப்படின்னு பார்த்தால் அது வடக்கு உத்திரை வீதி. 4 உத்திரை வீதிகள்: வடக்கு உத்திரை வீதி, தெற்கு உத்திரை வீதி, கீழ் உத்திரை வீதி, தெற்கு உத்திரை வீதி. இந்த 4 உத்திரை வீதிகள். அதுக்கு அடுத்தபடியாக 4 சித்திரை வீதிகள்: தெற்கு சித்திரை வீதி, மேல சித்திரை வீதி, வடக்கு சித்திரை வீதி, கீழ் சித்திரை வீதி என்று சித்திரை வீதிகள். அதற்கு மேலே இருக்கக்கூடியது அடையவளைத்தான். இந்த 7 பிரகாரத்தையும் அடைய வளைந்து கட்டப்பட்டது என்று ஒரு சப்த பிரகார மத்தியே சரதிய மூடோ பாசமானே விமானே காவேரி மத்தியதேதே முதல் மணிராஜ் பரியங்கமாக இந்திரா முத்ராபிராமம் கடிநிகழ சிறப்பாச விஞ்ஞஸ்தகஸ்தம் என்று 7 பிரகாரத்துக்காக 7 காண்டங்கள். கதைகள் 1800 கதை உள்ளுக்குள்ள. ராமாயணம் என்பது ஒரு கதை தான். அந்த கதைக்குள்ளே துணை கதை. அதாவது எப்படி வாலி எப்படி சாபம் வாங்கினா, ராமன் எப்படி சாபம் வாங்கினா அப்படின்னு உள்ள போனால் இது ராமாயணத்திலேயே 1800 கதைகள் இருக்கு. அப்படியால் மகாபாரதத்தில் 18,000 கதைகள் இருக்கு. மகாபாரதம் பார்த்தா நமக்கு தெரியுது என்ன, பாண்டவ கௌரவ யுத்தம் தான். ஆனால் அங்கே காந்தாரியுடைய கதை, திருதராஷ்டனுடைய கதை, சஞ்சயனுடைய கதை, அங்கே இவனுடைய கதை, பீஷ்மனுடைய கதை, இதெல்லாம் உள்ள சொன்னால் 18,000 கதைகள் இருக்கு. அதனால் மகாபாரதம் என்றால் அவ்வளவு பெருசினம். அது 1,25,000 ஸ்லோகம். எது மகாபாரதம்? சம்ஸ்கிருத ஸ்லோகம். என்னைக்கு சம்ஸ்கிருதம் வாசிக்கிறது 1,25,000 ஸ்லோகத்தை என்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறது, என்னைக்கு அதை கடைபிடிக்கிறது?
அதனாலே அது அவ்வளவு விஸ்தாரம். அப்போ இங்கே எவ்வளவு 1800 கதைகள், 1800. அதுக்கு பரமொரு சவாலம் 10 படல், 10 படல் 118, 188. அதுக்கு மேலே உரை செய்யும் விருத்தம் 12,000 தொகுத்தவாள் 12,000 பாடல்கள். அப்ப 7 காண்டம், 1008 கதைகள். அதற்கு மேலே 12,000 ஸ்லோகம், 12,000 பாடல்கள். வரைவில் கம்பன் சொன்ன வண்ணமும் 96 பெரிய படல்கள். அதாவது கடல்கான் படலம் அப்படின்னு படலம்னா ஒரு பெரிய பகுதி. அந்த மாதிரி 96 என்பது காண்டம் 7, கதைகள் 1800, சமாரம் அதாவது பெரும்பகுதி 10, அதுக்கு பிறகு படலம் 128 படலம். அதற்கு பிறகு விருத்தம் அதாவது தமிழ் இலக்கண விருத்தம். அதெல்லாம் விருத்தம்னா பாடல் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்றது. அது மாதிரி விருத்தம் பார்த்தா கவி தன்மை, அது 12,116 கவி. அதுக்கப்புறம் வண்ணம் அதாவது சுவை. இந்த 96 விதமான சுவை இந்த ராமாயணத்தில், கம்பராமாயணத்திலே என்று காட்டுகின்ற ஒரு புத்தகம். அதுக்கு பிறகு நம்மாடி முக்கியமாக இந்த ராமாயணம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணம் பாடி முடிச்சுட்டான். ஆனால் நம் இதை ஒத்துக்கொள்ளல. யாரு? பெரிய பெருமாள். நம் ஆழ்வாரை பாடினாயோ, நம் ஆழ்வார் யாரு? நம்மாழ்வாரை பாடினாயோ என்று கேட்க கம்பன் பாடினான் சடகோபர் அந்தாதி 100 பாடல்களை நம்மாழ்வாருடைய பெருமையை பேசுகிறான். அந்த பெருமையை பேசித்தான் நம்மாழ்வாருடைய துதியை ஆரம்பித்துத்தான் இந்த ராமாயணமே கம்பராமாயணமே ஆரம்பிக்கும். அது எப்படி? தருகை நீண்ட தயரதன் தரும் இருகை வேழத்து ராகவன் தன் கதை இரிகை வேலை தரமிசை செப்பிடர் உருகையினார் உரைகடல் காப்பதே, உரைகடல் காப்பதே குருகைநாதன். யாரு குருகைநாதன்? திருக்குருகூர் வந்த அவதரித்த நம்மாழ்வாருடைய திருவடிகள், நம்மாழ்வாருடைய கடாட்சம், நம்மாழ்வாருடைய திருவடிகள் இந்த ராமாயண கதையை சொல்லுவதற்கு எனக்கு தெம்பு கொடுக்கட்டும், கவி தன்மையை கொடுக்கட்டும். ஏன்னால் 1000 பாடல்கள் பாசமானவர்களாக எம்பெருமான் மேலே. அதனால அந்த நம்மாழ்வார் கிருபையை கொண்டு நான் இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்றேன். அதற்கு மேலே கம்பன் கவி நாரணன் விளையாட்டெல்லாம், நாரணன் யாரு? சிவப்பதியான சர்வேஸ்வரனான பெருமானாகிற நாராயணனுடைய விளையாட்டெல்லாம், அவன் விளையாடிய விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு சொல்றது இல்லையா? என்னப்பா எம்பெருமானே என்கிட்ட விளையாடுலையே சொல்றது இல்லையா? ஏதாவது ஒரு கட்டம் வந்ததுன்னா நான் வந்து எவ்வளோ பெருமாளுக்கு சக்கரை பக்கம் பண்ணியிருக்கேன், புளியோரம் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், எங்கூடே விளையாடுறீங்க சொல்றமே இல்லையா? அப்படி எம்பெருமான் ராமாயணத்திலே ஸ்ரீமத் பாகவதத்திலே பாரதத்திலே என்னென்ன பண்ணினாலும் அது அத்தனை விளையாட்டு லீலை என்று சொல்றோம். அதனால்தான் ஸ்ரீபாஷி தனியல்ல அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே. இது அத்தனையும் ஒரு விளையாட்டா பண்றான் எம்பெருமான். சிருஷ்டியா விளையாட்டா பண்றான், ஸ்திதியா ரட்சணம் பண்றதா விளையாட்டா பண்றான். அவன் என்னப்பா சாதாரண விளையாட்டா அடிச்சு போயிடுவான் சொல்றமே இல்லையா? சாதாரணமா தன விஷயம்னா சார்பதான் அவனப்பா அதை பற்றி போடக்கூடாது, அலட்சியமா செஞ்சிருவான் சொல்றமா இல்லையா? நம்மளால அந்த காரியம் முடியாது, அவனால ஈஸியா செஞ்சிருவான் சொல்றமா இல்லையா? அதுபோல விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவி செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். அந்த நாரதர் வால்மீகிக்கு சொல்லிக் கொடுத்ததை யாரு? ராமாயணத்தை வால்மீகி சொன்னால் வால்மீகி வால்மீகிக்கு சொன்னது யாரு? நாரதர். அந்த நாரதருடைய சீரணி சோழநாடு திருவழுந்தூரான் வாழ்வு. திருவழுந்தூர் அப்படின்னு அவன் அவதரித்த கம்மநாட்டாழ்வான் அவதரித்த ஊர் தேரெழுந்தூர். இன்னைக்கு போனா செய்வீங்களா? கம்மநாட்டாழ்வானுக்காக ஒரு தனி கோவில் இருக்கு.
அந்த தேரெழுந்து கம்பன் கழகம் வந்து பல இடங்கள்ல கட்டியிருக்கான், பல இடங்கள் நடந்து. அப்போ தேரெழுந்து இவன் சடையப்ப வள்ளல், இவனை ஆதரித்தவன் யாரு? ஒரு அந்த பகுதிக்கு வள்ளலாக இருக்கக்கூடிய சடையப்ப வள்ளல். அந்த சடையப்ப வள்ளலை காரணக்குடையா கம்பன் தமிழினால் கவல் செய்தான். அதாவது ராமாயணத்தை கம்பன் தமிழ்ல பண்றதுக்கு காரணம் யாரு? சடையப்ப வள்ளல். அந்த சடையப்ப வள்ளல் இவனுக்கு உதவி பண்ண யாரு? கம்பனுக்கு. கம்பநாட்டாழ்வான் கம்பராமாயணம் பண்ணினான் என்பது இவருடைய சரித்திரம். அவர்கள் ராமாயண ராமாயணத்தை முழுக்க தெரிஞ்சுக்கணுமா? தமிழ்ல 12,000 பாடல்கள், சம்ஸ்கிருதத்தில் 24,000 ஸ்லோகங்கள். இது அத்தனையும் தெரிஞ்சுக்கணும். ஒரே பாசுரத்தில் ஒரே பாடல். அது இந்த ராமாயண பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய தம்முடைய ராமாயணத்தில் பாசுரப்படி ராமாயணம் என்று ஒரு பண்ணியிருக்காங்க. அந்த பாசுரப்படி ராமாயணம் என்பது ராமாயணத்தினுடைய சாரம். இதை 10 பாசுரங்களிலே 10 × 4 வரிகள். அப்ப 10 × 40 வரிகள். 40 வரிகளிலே 20 வரிகள் பெரியவாச்சான் நம்ம குலசேகர ஆழ்வார் பாசுரப்படி ராமாயணம் பண்ணியிருக்காங்க. குலசேகர ஆழ்வார் ராமாயணம் பண்ணியிருக்கார். அந்த பாசுரங்களை வைத்துக் கொண்டு பாசுரப்படி ராமாயணம். அப்ப அந்த மூளை யாரு? ஆழ்வாருடைய பாசுரம். அங்கனிடம் மதுரமுடைய சூழ் அயோத்தி என்னும் அணிநகர உலகனைத்தும் விளக்கும் சோதி எங்கதிரோ புறத்துக்கோள் விளக்காய் தோன்றி கடைசி வரை அந்த எல்லாத்தையும் வாய்ந்த தேத்தி என்று எம்பெருமான் அம்பிரான் அவதரித்து தன்னுடைய சோதிக்கு போகின்ற வரையில் அத்தனை சரித்திரத்தையும் என்னுடைய பாசுரத்திலே காண்பிக்கிறார் யார்? குலசேகர். அதுபோல இந்த கம்பராமாயணத்தை சொல்லணும்னா ஒரே பராவரம் ஈராமன் மாதோடு இளவன் பின் பலர காண்போய். அதாவது லக்ஷ்மணனும் சீதையும் பின்தொடர காண்போய் காட்டுக்கு போய் விராதனை கண்ணை விராதனை மாற்றம் அதற்கு மானை கவர்ந்தானே, அந்த பொய்மானாக வந்தானே யாரு மாதிரி அவனை வலை செய்து வென்றி உண்டு மராமரம் பாலி மார்பு துளைத்தனை. ஒரே வரியில ராமாயணம் மராமரம் 7 மரங்களை, அதாவது சுக்ரீவன் ராமபிரானுக்கு வலிமை உள்ளதா என்று பார்ப்பதற்கு 7 மராமரத்தை சாய்த்தான் அல்லவா? அந்த 7 மராமரம் சாய்த்து அதுக்கப்புறம் வாலி மார்பு துளைத்தனை, வாலியுடைய மார்பை பிளந்தது ராமபிரானுடைய மார்பம். அதற்கு மேலே மறுவகுத்து பின்னும் ராவணன் குலமும் அது ராவணன் குலமும் போன்ற எய்தி உடன் அயோத்தி வந்தான். அதாவது தசரகுமாரனாக அவதரித்தான். எத்தனை நிகழ்ச்சிகள் ஒரே பாடல்ல ராமாயணத்துக்கு வருங்க. அதாவது பராவரம் ராமன் மாதோடு சீதா பிராட்டியோடு இளவரோடு தம்பியோடு காணம் போனான். அது உங்களுக்கு தெரியும். வனம் போனோம். அது எதனாலே? கைகையை வரம் கேட்க, தசரத வரம் கொடுக்க அப்படி போனான். அதுக்கு மேலே விராதன் முக்கியமான ராமாயணத்திலே இதுக்கு நடுவில் நிறைய சரித்திரங்கள். ஆனால் முக்கியமான இது விராதனன் தன்னை மானை கவர்ந்தானே, வெண்ணி கொண்டு மராமரம் வாலிமாறு துளைத்தானே. வகுத்து பின்னும் ராவணன் குலமும் கொண்ட என்பது உடல் அயோத்தியோ. அதுக்கப்புறம் சரி, இப்ப இந்த ராமாயணம் சாலகட்டை இது அத்தனை கம்பராமாயண பாடம். அந்த ராமாயணத்தை படிப்பதனாலே நமக்கு என்ன ஏற்படுகிறது, பயன் என்ன? அந்த பயன் சொல்றா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குவேன், இன்மயம் பாவமும் சிதைந்து தேயுவேன். நாங்கள் ராமாயணத்தை கேட்பதனால என்ன பலன் இருப்பது? நன்மையும், நம்முடைய ஆத்மாவுக்கு வேண்டிய நன்மைகளும் சரீரத்திற்கு வேண்டிய நன்மைகளும் எல்லாவற்றையும் தரும் எது? இந்த ராமாயணம். நன்மையும் செல்வமும் உலகத்தில் என்னென்ன செல்வம் வேணுமோ அத்தனை செல்வத்தையும் தரும். ஆனால் இங்கே குறிப்பிடுகின்ற செல்வம் நம்ம திருமங்கை ஆழ்வார் நம்முடைய பாசுரத்திலே காட்ட கூறம் தரும் செல்வம் தரும் தேடும்
அடியாரப்படுதுயராயினவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விதும் வருடும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயின ஆயின செய்யும் நலந்தரம் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணா என்கிற திருநாமம் குலம் தரும், நல்ல குலத்தை தரும். எது நல்ல குலம்? பிராமண பிறப்பா, கத்திரிய பிறப்பா? இல்லை, எம்பெருமானை தொழவானும் என்று ஆஸ்திக்க புத்தியிலே உடைய அந்த குலத்திலே பிறக்க வைக்கும். எது? இந்த நாராயணன். செல்வம் தந்திடும். என்ன செல்வம்? மனம் வேணுமா, வீடு வேணுமா, மனை வேணுமா, நகை வேணுமா, அதுவும் தரும். ஆனால் இவ்விடத்திலே செல்வது அவன் எம்பெருமான் முகப்புக்காக செய்கின்ற கைக்கரியம். அந்த செல்வம் தரும். அதுக்கு குலம் தரும், செல்வம் தந்திடும், பெற்றதாயினும் ஆயின செய்யும். ஒரு பிள்ளைக்கு தாயை காட்டிலும் அன்புடையவள் உலகத்திலே யாருமே கிடையாது. அவள் என்னதான் இருக்கட்டுமே, எவ்வளவு கல்நெஞ்சக்காரனாக இருந்தாலும் அந்த தாய் அந்த குழந்தை மேல ஒரு பிரியம் தனியாக. தந்தையை காட்டிலும் தாய்க்கு ஒரு ஏற்றம் ஜாஸ்தி. ஏன்னா அவள் 10 மாதம் சுமந்து பெற்ற 10 மாதம் சுமந்து பெற்று சொல்றாங்க. அதனால தாய்க்கு ஏற்றம் ஜாஸ்தி. அது முறை பெற்றதாயினும் ஆயின செய்யும். அந்த தாயை காட்டிலும் நல்லவைகளை செய்வது நாராயணா என்னும் நாமம். நானும் சொன்னேன் நமது முறை நமோ நாராயணனே. நானும் சொன்னேன், நீங்களும் சொல்லுங்க நாராயணனே என்று சொல்லுகின்ற அந்த நாராயணன் நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே திண்ணமாம் பாவமும் சீதைந்து தேயுமே. இந்த ராமாயணத்தை படிப்பதனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுகின்றன. இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்வதாலே நம்முடைய பாவங்கள் கழுகின்றன அப்படின்னு யார் சொன்னா? ஆண்டாள் சொல்றா இல்லையா? ஆண்டாள் பாசனத்தில் காட்டுறார். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீருனை துறைவனை அயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்னவும் தீயில் தூசாவும் என்று ஆண்டாள் சொல்லலாம். அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் நம்முடைய பாபங்கள் குறைந்து போகும். நம்ம சொல்லவும் இல்லையே, என்ன பாபம்னா என்ன தெரியுமா? பாபம் புண்ணியம்னா என்ன? ஆண்டாள் சொல்றார், பாவம்னா எது தெரியுமா? எம்பெருமானை அடைவதற்கு, எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தடையாக எது இருக்கிறதோ அது பேர் பாவம். எம்பெருமானை அடைவதற்கு எது நமக்கு உதவியாக இருக்கிறதோ அது புண்ணியம். இப்போ உதாரணத்துக்கு உபயாசம், ஏதோ வந்தோம் எம்பார சேவிச்சோம் சாப்பிட்டோம் போனோமான்னு இல்லாம இப்ப ராமாயணம் ஒன்று கேட்கறது எத்தனை ஜென்மம் புண்ணியம் ஒண்ணுமே தெரியல. ராமாயணம் இங்கே எம்பார் சந்தையில எம்பார் சந்தையில அதுவும் அவருடைய திருவடி சந்தையில இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறதுனா நம்முடைய புண்ணியம் தான். இது நேற்றுக்கு பண்ணின புண்ணியம் இல்லை, முந்தா நாள் பண்ணின புண்ணியம் இல்லை, எத்தனை ஜென்மங்களாக புண்ணியம் பண்ணியிருந்தா ஒழிய நமக்கு இன்னைக்கு ராமாயணம் நீங்க எம்பார் சந்தையில 1000வது ஆண்டுல எம்மூலமா கேட்கணும்னா இது இந்த ஜென்மத்துல பண்ணின புண்ணியம் இல்லை, எத்தனை ஜென்மாக்கள் பண்ணின புண்ணியமும் நமக்கு இது கிடைச்சிருக்கு. அதுபோல எத்தனை ஜென்மாக்கள் பண்ணின பாவம் தான் ஒரு பொருளை அடைவதற்கு தடையாக. அப்படி இந்த புண்ணியமும் பாவம் என்ன? அப்படி நின்மை பாவம் சீதைந்து தேறியே உருக்கு உரு வெட்ட பாவம் செய்தவன் என்கிற ஒரு அடையாளம் கூட இல்லாமல் சீதைந்து தேறினேன். ஜென்மமும் மரணமும் இன்றி, ஜென்மம் மரணமும் இன்றி, ஜென்மம் ஏற்படாது. இந்த ராமாயணத்தை கேட்பதினாலே ஜென்மம் ஏற்படாது. ஜென்மம் ஏற்படாததினாலே மரணம் ஏற்படாது. ஜென்மம் ஏற்படாத மரணம் ஏற்படாது. அதாவது ஜென்மமும் மரணமும் நமக்கு எப்படி வருது? ஒரு பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவி இப்படி சுற்றிட்டே இருக்கு. அப்ப இந்த ஜென்மம் ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று உண்டு, மரணம் என்று ஒன்று இருந்தால் ஜனனம் என்பது ஒன்று உண்டு. இந்த ராமாயணத்தினாலே இந்த ஜென்மமும் போகிறது, மரணமும் போகிறது. ஜென்மம் இல்லை, மரணம் இல்லை, மரணம் இல்லை, அதனால ஜென்மம் இல்லை.
ஆகையினாலே ஜென்மமும் மரணமும் சிதையின் மாறும் இன்றி தீரும் இம்மையே ராம என்றிரண்டெழுத்தினால் ராம என்கிற 2 எழுத்தினால் 2 எழுத்துதான். நாராயணா என்பது 5 எழுத்து, நாராயணா என்பது 5 எழுத்து. ஆனால் 2 எழுத்து. ராமாயணம் என்பது 2 எழுத்து. ராமன். இத வாலி சொன்னார், வாலி சொல்ல போறான். அப்ப வாலி மதம் வரும்போது அப்ப அனுபவிப்பான். அப்ப இந்த ராமா என்கிற 2 எழுத்தினால் என்னாலும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. நம்ம எல்லாம் விட்டு ராமான்னு சொன்னான். இந்த ராமா ராமா ராம் எல்லாம் சொல்லுங்க. ராமா 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 3 தடவை சொல்லிட்டு போறோம். இந்த 3 தடவை சொன்னா எம்பெருமானுடைய 1000 திருநாமங்களை சொன்னதற்கு சமம் அப்படின்னு யார் சொல்றா? சிவன் சொன்னான். யார்கிட்ட? பார்வதி கிட்ட. பார்வதி கேட்கிறா, சிவன் யாரு? பார்வதி தெரியுமா? அந்த பார்வதி கேட்கிறா யார்கிட்ட? சிவன்கிட்ட. இந்த உலகத்திலே வேதத்தை எண்ணிக்கு படிக்கிறது, திவ்ய பிரபந்தம் எண்ணிக்கு வந்துக்கிறது, இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ கஷ்டப்படுறாளே, வள்ளா சுகமா உன்னை அடையிறதுக்கு, உன் கலாச்சாரத்தை அடையிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டான். யாரு? பார்வதி. அப்படி சொல்றா. யாரு? சிவன் சொல்றான். அதாவது இந்த உலகத்திலேயே இந்த நாம் எல்லாருக்குமே நாம் எல்லாம் உயர்வடையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ராமா 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 என்று 3 தடவை சொன்னால் சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானே. ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டா 1000 திருநாமங்களை சொல்வதற்கு சமம். அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரியுமா? அப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3 நாள் ராமாநாமா ராமான்னு சொன்னா போடலாம். சரி, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல வேண்டாமான்னு கேட்டுக்கூடாது. அது தனி, இது தனி. அதனால ராமா ராமான்னு ஒரு தடவை சொல்லிருக்கோம். ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னா ராம எங்க 2 எழுத்தா? இந்த சம்ஸ்கிருதத்துல ஒவ்வொரு எழுத்துக்கும் 4 எழுத்து. க க க க ஞ. க என்பது இங்கே சொல்லணும், க என்பது இங்கே சொல்லணும், க இங்கே சொல்லணும், க இங்கே சொல்லணும். இந்த ஒரு எழுத்து ஒரு சப்தம் மாறினால் கூட அர்த்தம் விபரீதமாக போய்விடும். இப்ப இந்த சம்ஸ்கிருதத்தில் கூட 4 க ச ட த ப, இந்த 5 க க க க ஞ, ச ச ச ஜ ஞ, ட ட ட ட ந, த த த த ந, ப ப ப ப ம. இப்ப பாத்துக்கோ, ப ப ப ப ம. எத்தனாவது எழுத்து? 5வது எழுத்து. வருதா? ப ப ப ப 5 ப. அதுக்கப்புறம் ய ம 5வது எழுத்து. அதுக்கு அடுத்தது யா ர ல ழ ச. இது சம்ஸ்கிருதம். யா ர ர யா 1 ர 2. அப்போ மாவுக்கு 5, ராவுக்கு 2. அப்போ 5 2 கூட்டினா பெருக்கினா என்ன ஆகும்? 5 2 பெருக்கினா 10. அதே மாதிரி இன்னொரு 10ஆல பெருக்கினா ராமான்னு 2வது சொன்னா 100. இன்னொரு வாட்டி ராமான்னு சொன்னா 1000. அப்ப இந்த ராமான்னு 3 தடவை சொன்னா சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே. அந்த ராமநாமம் என்பது அதுதான் இன்னொரு பயம். அதே பெருமாளை முதல்ல வணங்கி இந்த ராமாயணத்தை தொடங்கலாம். முதல்ல நம்மாழ்வார் துதி சொன்னா, இப்போ பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறான். யாரு? கம்பன். ஏ ரம்பெருமானே, ரமபிரானே, உன்னுடைய கதையை நான் சொல்ல போகிறேன். நான் இந்த கதையை முடிப்பதற்கு முழுமையாக உன்னுடைய கருணை வேணும். உன்னுடைய கருணை இல்லைன்னா நான் ஆரம்பிச்ச கிரந்தம் முடியாது. நம்ம முதல்ல இப்ப நான் பெருமாளை எம்பார சேவிச்சுட்டு என்ன எம்பாட்ட பிரார்த்திச்சேன் தெரியுமா? இந்த 10 நாளும் ராமாயணம் என் குரல் நல்லபடியா இருக்கணும், கேட்கிறவாள்லாம் தூங்காம கேட்கணும் அப்படின்னு எம்பாட்ட கேட்டுன்னு தான் வந்தேன். அதனால வந்தவன சொன்னேன், நாளைக்கு மூஞ்சி அனுப்பிட்டு வாங்கோ. நல்லா மூஞ்சி அனுப்பிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக திரும்பிட்டு எப்படி மேக்கப் பண்ணிக்க முடியுமோ, எவ்வளோ மேக்கப் பண்ணிக்க முடியுமோ, என்ன பண்ணிக்க முடியுமோ கொண்டு வாங்கணும். ஏன் அப்படின்னா நான் ராமாயணம் சொல்லலாம், ஆனால்
நீங்க கேட்கறதுக்கு நீங்க உற்சாகமா இருக்கணுமே. ஆக இந்த ராமா என்கிற எழுத்து 2 எழுத்து இம்மையே. இந்த இம்மை அதாவது நம்ம இது இந்த பிறவியை நீக்கி தருகிறது. மறுமை அதாவது பரமத்துல போய் கைங்கரிய பண்ண வைக்கும் இந்த ராமா. சாமானியாளுக்கு இதை யாருக்கு பரமத பாக்கியம் கிடைக்கும்? யாருக்கு? ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு. ஆச்சாரிய சம்பந்தம் பெறாதவர்களுக்கு உலகத்துல என்னென்ன வேணுமோ அதையும் அத்தனை கிடைக்கும். ஒருத்தருக்கு கால் வேணும், ஒருத்தருக்கு மனைவி வேணும், ஒருத்தருக்கு வீடு வேணும், ஒருத்தருக்கு மனைவி வேணும், ஒருத்தருக்கு பிள்ளை வேணும், ஒருத்தருக்கு கனவு வேணும். அவளுக்கு அதெல்லாம் தரும். நமக்கு என்ன தரும்? பரமபதம் தரும். அது என்பது ராமா என்கிறார். அதுபோல இப்ப ராமாசு வாழ்த்தது இந்த கடவுள் வாழ்த்து. இந்த ராமபிரான் பிரார்த்திக்கிறான். ராமபிரான் சேப்பதியான நாராயணன் அம்மன் பிரார்த்திக்கிறான். என்ன பிரார்த்திக்கிறான்? உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையான். அழகிலா விளையாட்டுடையான். இந்த உலகத்தை படைத்தல், இந்த உலகத்தை காத்தல், இந்த உலகத்தை அழித்தல், இந்த 3 தானே. ஆனா நம்ம என்ன சொல்ல உலகத்துல என்ன சொல்லியிருக்கான்? படைக்கிறது பிரம்மா, காக்கிறது நாராயணன், அழிக்கிறது ருத்ரன் சொல்றோம். ஆனால் இந்த 3 பேர்ல இந்த 2 பேர் படைத்தலும் அழித்தலும் அவளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருந்து எம்பெருமான் படைக்கிறான். அதற்கு பிறகு அழிக்கிறான். யாரை வச்சுட்டு? ருத்ரன் பேரை வச்சுட்டு அழிக்கிறான். பிரம்மா வச்சுட்டு படைக்கிறான். பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்து இதன் வேதத்துல என்னென்ன சொல்லியிருக்கோம். இப்போ சாதாரண பாருங்களேன், காது இருக்கிற வேண்டிய இடத்துல மூக்கு என்ன இருக்குமா? காது இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன இருக்கணும்? காது தானே இருக்கணும். மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கலாமா? மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு தானே இருக்கணும். அப்ப மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருந்ததுன்னா நல்லா இருக்குமோ? ஆனால் இருந்துதான் யாருக்கு? ராட்சதிகளுக்கும் ராட்சசர்களுக்கும். அதனால கும்பகர்ணன் சொல்றோமா இல்லையா? யானை முறம் மாதிரி காது கும்பகர்ணன். அதுக்கப்புறம் சூர்பனகா முறம் மாதிரி நகமம். முகம் ஒரு அவ சரிக்கிறதுக்கு ஆற்றல் லட்சம் முகம். அதெல்லாம் எங்க சார் இருக்கு? அதான் எங்கேயோ எத்தனையோ காலம் மாறி போச்சு. ஆனா இன்னும் 2-3 பெருசுகள் கட்டிட்டு வருது. அந்த முறம் இருக்க, அந்த முறம் மாதிரி நகமம். அப்ப முறம் மாதிரி நகம் இருக்கணும்னா அவ விரல் எவ்வளவு பிடிச்சிருக்கணும்? அவ உடம்பு எவ்வளவு பிடிச்சிருக்கணும்? சூர்பனகா. இப்ப ராவணனுக்கு இன்னொரு பேர் உண்டு, தசக்ரீவன். தசக்ரீவனா 10 கழுத்து. நீங்களே எழுதி விடுங்க. இந்த அமிர்தாஞ்சன் அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. அமிர்தாஞ்சன் அட்வர்டைஸ்மெண்ட், ஜெண்டுபாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அந்த தலையெடுத்து ராவணன் 10 தலையை வச்சுட்டு தலைப்பா ஒவ்வொரு தலையா போகும். அதாவது ஜெண்டுபாம் தலைவினா தலைவலி போகும்னு அவன் சொல்றான். அவன் சம்பாதிக்கிறது சொல்றான். அதை பார்த்ததுனால நமக்கு தலைவலி வருது. ஆக இப்படி இந்த 10 தலை. அதுபோல தசக்ரீவன் அவனுக்கு பேரு. இவனுக்கு பேர் யாரு? சுக்ரீவன். யாருக்கு? வாலி தம்பிக்கு பேரு சுக்ரீவன். அழகான கழுத்தை உடையவன். அப்போ அந்த உருவ அமைப்பு அந்த இடத்துல இருந்தாதானே கரெக்டா இருக்கும். அது இல்லாம இருந்தா ராட்சசிகள் தானே. இப்படிதான் ஒரு இடத்துல ராமாயணம் சொன்னேன். சூர்பனக வர சமயம் அந்த உபன்யாசத்துல அப்ப எதிர்க்க ஒரு முன்னாடி வந்தா. சூர்பனகை வர்ற கட்ட சூர்பனக வந்தான்னு சொல்லிட்டேன். அந்த அம்மா திரும்பி பார்த்தா பாருங்க ஒரு பார்வை. நான் சூர்பனகையால் அவன் நினைச்சுட்டான். ஆமாம்மா நீ மேக்கப் போடலன்னா அப்படிதான். மேக்கப் போட்டதுனால ஓரளவுக்கு இருக்கு, மேக்கப் போடலைன்னா நீ சூர்பனகை தான் அப்படின்னு சொன்னேன். எது சொன்னேன்? அது போல அந்த அந்த எந்தெந்த இடத்துக்கு எப்படி இருக்கணும்? உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் காத்தல் அழித்தலும். எல்லாத்தையும் அழிக்கலாம். எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்திலே அழிவு உண்டு. இப்ப நம்ம காலத்திலே பார்த்தோமா இல்லையா? சுனாமின்னு ஒன்று வந்துதா? இங்கேருந்து 7000 கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் தாண்டி கடல்ல உள்ளுக்குள்ள 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜலம் ஏதோ ஒரு வெடித்து ஒரு இயற்கை பேரழிவு நம்ம சென்னை அழிச்சுதா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? நம்ம வேதாரண்யம் வரைக்கும் வந்தது, கோடியக்கரை வரைக்கும் வந்தது, திருத்துறைப்பூண்டி அந்த பக்கம் வந்தது. அவ்வளவு தூரம் வந்தது. எத்தனை பேர் அழிஞ்சா? எத்தனை பேர் குடும்பமா போச்சு? எத்தனை பேர் தாயை இழந்தார்கள்? எத்தனை பேர் வீடு இழந்தார்? எத்தனை பேர் சொத்து இழந்தார்?
அவைகள் எல்லாம் எம்பெருமான் சிருஷ்டியிலே அது ஒரு காரியம், எம்பெருமான் அழிவிலே பொருட்கள் அழிவிலே அது ஒரு. ஏன்னா எந்த பொருளும் ஒரு காலத்திலே உண்டாயிடுச்சுன்னா அழிவு ஒன்று ஏற்படணும். அழிவில்லாத பொருள்னா ரெண்டு தான், ஒன்று பரமாத்மா, இன்னொன்று ஜீவாத்மா. இதுக்கு அழிவே கிடையாது. இந்த ஜீவாத்மா இந்த விஷயத்துல இந்த இடத்துல சரீரத்தில் இருக்கு. இது அடுத்த ஜென்மால வேற சரீரத்துக்கு போகும், அதுக்கு அடுத்த ஜென்மால வேற சரீரத்துக்கு, புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரத்திற்கு போகும். ஆனால் சரீரம் மாறி கொண்டிருக்கலாம், ஆனால் ஜீவாத்மா நிலையாகும். அதுபோல பரமாத்மா நிலையாகும். அதுதான் சொல்றான், உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும். இப்போ நான் உயிர் வாழறேன் அப்படின்னா எதனால? என்னுக்குள்ளே ஆத்மா இருக்கு, ஆத்மாக்குள்ளே பரமாத்மா இருக்கு. அப்பதான் நான் உயிர் வாழ முடியும், நான் பேச முடியும், ஆட முடியும், பாட முடியும். அது இல்லைன்னா பண்ண முடியுமா? முடியாது. அதுபோல தாம் உளவாக்கலும் நிலை பெறுத்தலும். எல்லாம் இந்த உலகத்துல வாழணும்னாலும் நீக்கலும், எல்லாத்தையும் அழிக்கலாம். நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் அவர் தலைவர். யாரு? நன்ன கவனியோ, அவர் தலைவர். யாரு? யார் இந்த உலகத்தை உண்டாக்குறாளோ, யார் அழிக்கிறாளோ, யார் காக்கிறாளோ அவர் தலைவர். இப்போ இந்த கம்பன் இப்படி பண்ணிட்டான், இதேதான் நம்மாழ்வார் பண்ணிட்டான். நம்மாழ்வார் என்ன பண்ணார்? உயர்வர உயர்வலம் உடையவன் எவன், அவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன், அவன் அயர்வரும் அவரன் அதிபதி எவன், அவன் துயரடி சுடரடி தொழுதெழுவன் அவன் 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 நாம் சொன்னாரே தவிர யாரு சொன்னாரோ? அதுபோல இவனும் கம்பனும் அவர் தலைவர். யாரு? நமக்கு எல்லாத்துக்கும் தலைவர் அவர் தலைவர். அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அப்போ இந்த ஸ்ரீராமாயணம் என்பது 3 வித உலகத்துல பக்தி, ஞானம், அடுத்ததாக சரணாகதி. இந்த 3ஐயும் இந்த ராமாயணமாக சொல்லும். ராமாயணம் சொல்றதா பக்தி, அண்ணா தம்பிக்குள்ள எப்படி இருக்கணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அப்பா பிள்ளை எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அண்ணா தம்பிகள் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும் என்று இந்த தர்மத்தை போதிக்க வந்து முதலே சொன்னாங்க. அதுபோல தர்மத்தை போதிக்கிறது, பக்தியை உண்டாக்குகிறது. இந்த ராமா என்கிற ராமாயணம் நமக்கு எம்பெருமான் மேலே பக்தியை உண்டாக்கும். பக்தினா என்ன? காதலும். அப்ப காதலை உண்டாக்குகிறது, பக்தியை உண்டாக்குறது, தர்மத்தை காட்டுகிறது. அதற்கு மேலே எல்லாவற்றிற்கும் மேலே நாம் என்ன முயற்சி பண்ணினாலும் சரி, எம்பெருமான் சங்கல்பம் இல்லைன்னா நம்மளால ஒரு காரியம் வந்தது. அப்ப அந்த எம்பெருமான் சங்கல்பம் பெற வேண்டும் என்றால் அவனுடைய திருவடிகளை சரணாகதி பண்ண வேண்டும். எம்பெருமானே தேவரையனுடைய திருவடிகளை தவிர்த்து எனக்கு வேறு கதி இல்லை, என் வாழ்வை நான் பார்த்து கொள்ள முடியாது, என்னுடைய முயற்சிகள் எந்த காலத்திலையும் பலன் அளிக்காது. ஆகையால் என்ன பண்ணணும்? அவருடைய திருவடிகளை சரணடைந்து விட்டால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ என்னால் ஒரு 15 கிலோ அரிசி தான் தூக்க முடியும். ஏதோ ஒரு இடத்துக்கு இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வரேன்னு சொன்னேன், ஒரு 15 கிலோ அரிசி எடுத்துன்னு வரேன். எவ்வளோ எடுத்துட முடியும்? என்னால் 15 கிலோ தான் எடுத்துக்க முடியும். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து 25 கிலோ எடுத்து விட்டேன். என்னால் முடியுமோ? ஆனால் கஷ்டப்பட்டு முதுகில் எப்படி தூக்கி சுமந்துட்டே வரேன், கஷ்டப்பட்டு என்னுடைய அரிசி மூட்டையை சுமந்துட்டு வரேன். அந்த சமயத்தில் கோதண்ட மாதிரி ஒருத்தர் வர்றார். அவர் என்ன பண்ணார்? சுவாமி நீங்கள் ஏன் கட்டப்பட எங்கே போறீங்க? மாதிரி அங்கே மதுரமங்கலம் போகிறேன், அங்கே கோதண்டாமன் தலியாத வர மாட்டாரா, அந்த தலியாதனைக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறான்னு போகிறேன் அப்படின்னா உடனே கோதண்டராமன் என்ன சொல்ற? சுவாமி அந்த கோதண்டராமனே நான் தான், அந்த கோதண்டராமனே நான் தான், எங்கிட்ட கொடுங்க, நானும் வரேன், நான் எங்க பின்னாடியே வாங்க. அந்த தலியாரி போயிடலாம். என் மூட்டையை அவர் வாங்கிட்டார். யாரு? யாரு? கோதண்டராமன். இப்ப என் மூட்டைய அவர் வாங்கிட்டா நான் இது வரைக்கும் எப்படி வந்தேன்? இப்படி வந்தேன். இப்ப மூட்டையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், நான் எப்படி வருவேன்? இப்படி வருவேன். அவர் எப்படி வருவேன்? இப்படி வருவார். அப்போ என்னுடைய பாரத்தை, என்னுடைய சுமையை அவர்கிட்ட இறக்கி விட்டா நான் நிம்மதியாயிடுவேன் இல்லையா? அதுபோல நம்முடைய பாரத்தை, நம்முடைய பாபத்தை, நம்முடைய புண்ணியங்களை அவருடைய திருடிகளிலே நாம் சரணாகதி பண்ணி விட்டோம். ஆனால் இது எல்லாம் நீ பார்த்துக்கோ. நன்மை தீமைகள் ஒன்று அறியே நமோ நாராயணா என்னும் இத்தனை அல்லால்
எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எது நன்மை எது தீமைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எம்பெருமானே உண்மை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை என்பது மட்டும் தெரியும். உன் திருடிகளை விட்டால் வேறு என்னை புகழிடம் யாரும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்று சரணாகதி பண்றமே. அந்த சரணாகதி அன்னவர்க்கே. யாருக்கு? இந்த உலகம் யாவையும் தாமட வாக்கள் நிலைபெறுத்தல் நீளம் அழகிலா விளையாட்டுடையான். இந்த அழகிலா சர்வசாதாரணமாக எல்லா வெறும் சீக்கிரமாக அதைத்தான் சுவாமி பெருமானாரும் பாஷ்யத்தில் காட்டுறார். மங்கள ஸ்லோகத்தில் அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்க ஆதி நீலே. ஆக அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே, இது அத்தனை விளையாட்டா பண்றான். உலகத்தை படைத்தல், உலகத்தை காத்தல், உலகத்தை அழித்தல், இது அத்தனை யார் பண்றா? அகில அகில. அதனால ஆழ்வார் பார்த்தார், திருப்பான ஆழ்வார் ஆரம்பிக்கும் பொழுது ஆமாதான் சொல்றா. நம்முடைய வள்ளுவர் ஆரம்பிக்கும் பொழுது முதல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த உலகம் முழுக்க யாரால வந்தது? ஆதி பகவான். அகரம் எழுத்துக்கெல்லாம் ஆ என்பது எப்படி முதல்வதோ அதுபோல இந்த உலகத்திற்கெல்லாம் முதல் யாரு? எம்பெருமான். அதாவது யார் காரணனோ அவன் தான். அவன் காரணன், நம்மாலே நாமெல்லாம் அவனுடைய காரியம். சில பேர் சில காரியத்தை சுலபமா பண்ணிடலாம் மாட்டாளா? சில பேர் சில காரியத்தை பண்ண முடியாம போயிடும். சில பேர் சுலபமா அந்த காரியத்தை பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இந்த காரியத்தை பண்றது அழகிலாம் விளையாட்டுடையா அன்னவர்க்கே சரண் நாமங்களே நாங்களே என்று அந்த கடவுள் வாழ்த்தை தொடங்கி இந்த கம்பராமாயணத்திலும் சரி வால்மீகி ராமாயணத்திலும் சரி என்ன ஒரு அற்புதம்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல பல இடங்கள்ல கண்ணனின் பெருமானுடைய பிறப்பு தொடங்கி பல வைபவங்கள் அனுபவிக்கிறார். எதுல? ஸ்ரீராமாயணத்துல. ஸ்ரீமத் பாகவத்துல கண்ணனுடைய பெருமைகள்லாம் நிறைய சொல்லப்படணும். உங்க ஆழ்வார் சொல்லலையா? முதல் 10 பாசுரம், அதாவது திருப்பல்லா, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். திருப்பல்லாண்டு 10 பாசுரம் எம்பெருமானுடைய பிரபாவம் பேசுகிறது, அவருடைய திருவுடைய சரணாகதி கொண்டது. அதுக்கு அடுத்த பதியம் வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் என்று அந்த 20 பாசுரம் கண்ணனின் பெருமான் பிறப்பை பேசுகிறார். அதற்கு பிறகு கண்ணனின் பெருமான் செய்த லீலைகள், அவன் செய்த வியாபாரங்கள், சேட்டிதங்களை பேசுற பெரிய ஆள். அதுக்கு பேர் பிள்ளை தமிழ் என்று பேர். அந்த பிள்ளை தமிழ் அது கண்ணனுக்கு உண்டு. ஆனால் ராமாயணத்துல ராமபிரானை அந்த மாதிரி பாராட்டுபவர்கள், கொண்டாடுபவர்கள், கொஞ்சுபவர்கள் யாரும் இல்லை. கண்ணை ஏன் அப்படின்னா அவனுடைய ஆச்சாரிய வியாக்கியானத்தில் காட்டுறா, ஏன் ராமனை கொஞ்சவில்லை, ஏன் கண்ணனை கொஞ்சா? அவனும் அவதாரம் தான், இவனும் அவதாரம் தான், அவனும் நாராயண அவதாரம் தான், இவனும் நாராயண அவதாரம் தான். ஆனால் அவனை கொஞ்சுபவர்கள் இல்லை. இவனை கொஞ்சுபவர்கள் யார்? இவனை கொஞ்சுபவர்கள் அதிகம். அவன் யாரையும் கெஞ்சுவதில்லை. இவன் எல்லாவற்றையும் கெஞ்சான். யாரு? கண்ணன். கொஞ்சறது ராமனுக்கு இல்லை, கொஞ்சறது கண்ணனுக்கு உண்டு. கெஞ்சறது ராமனுக்கு இல்லை, கெஞ்சறது கண்ணனுக்கு உண்டு. ஒரு புடி வெண்ணெய்க்காக போய் நின்று அழகு அடிக்கிறான். ஒரு புடி வெண்ணெய்க்காக பின்னாடி நிற்கிறான். உரல்ல கட்டு விடுறான், தாம்புகையால் அடி வாங்குறான், குச்சியால் அடி வாங்குறான், ஒரு புடி வெண்ணெய்க்காக. அப்போ இவன்கிட்ட கெஞ்சுவது உண்டு, அவனிடம் கெஞ்சுவார் இல்லை. அதுவரை அவனை கொஞ்சுவார்கள் யாரும் இல்லை, இவனை கொஞ்சுவார்கள் ஏறாம். ஏன்னா இவன் நம்மாத்து குழந்தை மாதிரி. கண்ணன் என்கிறவன் நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வயிற்றில பிறந்த பிள்ளை போல. ராமபிரான் என்கிறவன் பிள்ளைதான், பக்கத்து வீட்டு பிள்ளை போல. நீங்க யோஜனை பண்ணுவாங்க, எத்தாத்துல ஒரு குழந்தை இருக்கு, நம்ம ஆத்துல ஒரு குழந்தை இருக்கு. நம்மாத்து குழந்தை மேல நாம் பெற்ற குழந்தை வைக்கிற பாசம் எழுத்தாத்து குழந்தை மேலே பாசம் உண்டு. ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு கடங்கள் இருக்கா இல்லையா? கொஞ்சம் முடியுமா? அவன் தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை. இவன் யாதவ குலத்திலே பிறந்த நந்தகோபன் பிள்ளை. ஆகையால் இவனை கொஞ்சது உண்டு, அவனை கொஞ்சதோ இல்லை என்று பல இடங்களில் கதை. ஆக இந்த ராமாயணத்திலே இப்படி கடவுள் வணக்கான பிறகு ராமாயணத்துல நேரடியா எடுத்த உடனே இந்த கம்பராமாயணம் எப்படி வந்தது, ஏன் கம்பராமாயணம் வந்தது, எப்படி வந்தது உங்களுக்கு சொல்லணும்னா அதைத்தாங்க. நடையில் நின்று
உயர்ந்த நாளைக்கு எல்லாருக்கும் சேர் போட்டுட்டோம். உட்காந்து தரையில இப்படி சப்படாம கட்டிட்டு உட்காந்து சாப்பிடும் போதே இப்படிதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். நம்மளால முடியல. ஏன்னா இந்த உடம்பை பார்த்து 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 நம்ம வளர்த்துட்டோம். அது நம்மள ஒரு பதமாக்கு. நம்ம உடம்ப பார்த்து பார்த்து குளிராகாது, வெயிலாகாது, மழையாகாது. ஏமா இதான் நேரமா? நாளிலிருந்து தயவு செய்து ஏதாவது செல் ஆஃப் நான் கூட ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சரி, ஆக இப்படி நடை உயர் நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்துடை நிகழ்ந்த ராமாவதாரம். இந்த நடை உயர் நாயகன் இதுதான் இந்த ராமாயணத்துடைய பிரதானம். நடை உயர் நாயகன், அதாவது ஞானத்திலேயும் அனுஷ்டானத்திலேயும் நடை சொல்லணும் இல்லையா? அவன் நடவடிக்கையே சரியில்லையா? சொல்லணும் இல்லையா? ஏன்? அவன் செய்கின்ற செயல், அவன் புரிகின்ற காரியம் நன்னா இல்லை. அதனால் நடை உயர் நாயகன் நிகழ்ந்த ராமாவதாரத்தில் தொடை நிரம்பியதோ 6 மக்களை சடையன் பெண்ணை நல்லூர் வயர்ந்தது என்று இந்த பாசுரத்திலே ஆரம்பிக்கிறான். இப்படி இந்த நூல் வந்த வழி, அதற்கு மேலே நாட்டினுடைய சிறப்பு, கோசல நாட்டினுடைய சிறப்பு. அந்த கோசலை நாடு என்பது பெரிய பகுதி. அந்த கோசலை நாட்டிற்குள்ளே தமிழ் அயோத்தி. எப்படி சொல்றேன்? இப்ப தமிழ்நாடு அப்படின்னா அங்கே திருவேங்கடம், இங்கே கன்னியாகுமரி, அது தமிழ்நாடு. ஆனால் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. அந்த மாவட்டங்களுக்குள்ளே எத்தனையோ தாலுக்காக்கள் இருக்கு. அந்த தாலுக்காக்களுக்குள்ளே எத்தனையோ நகராட்சி இருக்கு. அந்த நகராட்சிக்குள்ளே எத்தனையோ பேரூராட்சி இருக்கு. எத்தனையோ பேரூராட்சிக்குள்ள ஊராட்சி இருக்கு. அப்ப ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இப்படி மேல போயிட்டே போறதா. அப்ப இடங்கள் விஸ்தீரமா போக 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 அது பெருசா போயிட்டே போறது இல்லையா? அதற்கு மேலே தமிழ்நாடு, இந்த பகுதி முழுக்க தமிழ்நாடு. அதுபோல இந்த ராமன் வாழ்ந்த ராமன் உலகநாயகன், அவன் ஆண்ட இந்த பகுதிக்கு கோசல நாடுன்னு பேரு. உலகத்தை முழுக்க ஆண்டான். ஆனால் அந்தந்த பகுதியில சிற்றரசர்களை நியமித்து, நம்ம சொல்லணும் இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு, அதுதான் பிரதானம். நாம் எல்லாம் அதனுடைய அங்கங்கள் தான். சில காரியங்கள் அவன் பார்த்து செஞ்சாதான் உண்டு. சில காரியங்கள் நம்மளே செஞ்சுக்கலாம். சில காரியங்கள் நம்மளே செஞ்சுக்கலாம். சில காரியங்கள் அவன் பார்த்து செஞ்சாதான் உண்டு. அதுபோல இந்த கோசல நாடு, கோசல நாட்டுக்குள்ளே அயோத்தி, அயோத்தியிலே ராமன் பிறந்தான். எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான் என்பதை நாளை தினம் அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்மஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவதினே பூயால் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடகோபன் தந்தமனூர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகும் வாழ, மணவாள மாமுனியே நமது நூற்றாண்டிலும். ராமாயணம் காலக்ஷேபம் எல்லோரும் கூடியிருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க யாரெல்லாம் எம்பெருமான செய்தி வந்திருக்காங்களோ, பாகவதர்களா இருக்கட்டும், பெருமாளோட அடியார்களா இருக்கட்டும், சமாளம் பண்ணிப்பாங்க. நல்ல குணங்கள், நல்ல ஞானங்கள், யாரெல்லாம் இருக்கீங்களோ, சும்மா இருக்கீங்களோ, தூங்குறீங்களோ, எல்லாரும் விழிச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் ஆச்சாரிய முக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. கம்பராமாயணம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அனுபவிக்கணுமா அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு ஒரு சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். திருமலை அனந்தாழ்வான் சுவாமி, அந்த வம்சத்தில் வரக்கூடிய சுவாமி, நமக்காக எழுந்தோடி ஸ்ரீராமாயணம் சாதித்திருக்கார். எல்லோரும் கூடியிருந்து வரணும். இந்த 10 நாள் வைபவத்தை அனுபவிக்க வேண்டுமாய் எல்லோரும் பாகவத திருவாரத்திலும்
அடியோகம் செய்யும் விண்ணப்பம் இப்பொழுது சுவாமி ஸ்ரீராமாயணம் ஆரம்பிக்கிற நிலையிலே சுவாமிக்கு மாலை சமர்ப்பிக்க வேண்டும் பிரார்த்திக்கின்றோம் சுவாமி. போட்டு